ஆக்சுவலாக என்ன அவர் வந்து சர்ச்சை விட்டு ஜூன் மாதம் கிளம்பிட்டார் சார். ஆக்சுவலாக சர்ச்சை விட்டு ஜூன் மாதம் கிளம்பிட்டார். கிளம்போது சொல்கிறாரு, இவர்கிட்ட சொல்கிறார், அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்கிறார், சார் எல்லாம் பொறுப்பு கொண்டு கொடுக்குறேன், நீங்கள் சர்ச்சை நடத்துங்க, சில பிரச்சனை நடக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அப்போவே அவங்க ஒய்ஃப் டிமாண்ட் பண்ணுறாங்க. எப்போவேனா சர்ச்சு போகிறப்பே வந்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போகிறப்ப, கோர்ட்டில் போகிறப்ப எனக்கு 2 கோடி வேணும். அவர் மீட்டிங்ஸ் போயிட்டு வரப்போலாம் பயங்கரமான வீட்டில் இந்த மென்டலி ப்ரெஷர். அவர் தாங்க முடியாமவே அவர் சொல்கிறாரு, ஒரு நம்பிக்கை வச்சு சொல்கிறார் சார். யாருக்கிட்டனா எட்வின் டிசோர்கிட்ட வந்து நம்பிக்கை வச்சு சொல்கிறார், ஒரு சொந்த நண்பன் மாதிரி. சார் இது மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை போகுது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், தயவுசெய்து வந்து ஒரு 3-4 மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச்சை ரன் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறேன். இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிறார். யாருன்னு சொன்னால் எட்வின் டிசோ. அந்த 3-4 மாதத்தில் என்ன வேலை பண்ணிட்டார். ஆக்சுவலாக ஒய்ஃபுக்கும் ஜான் ஜப்ரார் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அது குடும்பத்துக்குள்ள இருந்த விஷயம். அதை இவர் பயன்படுத்தினார். 2 பேருக்கு சமாதானப்படுத்துறாரு போயிட்டு லாஸ்ட்ல அவங்ககிட்ட கை கொடுத்துட்டார். அவங்க டீம்ல போய் சேர்ந்துட்டு அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்துட்டு இவரும் யாரு இந்த எட்வின் ரோசோன்ற அசிஸ்டன்ட் பாஸ்டரும் இவரு கூட சில வாலிபர்கள் சர்ச் யூத் இருப்பாங்க, அந்த அவங்களுடைய ஒய்ஃப், இவங்க ஒரு டீம். இதுல அவங்களுடைய ஜான் ஜப்ராருடைய மாமனார், இதுல 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னே நான் சொன்னாங்கன்னா அமௌண்ட் டிமாண்ட் பண்றாங்க. இந்த ஒய்ஃபுக்கும் ஒய்ஃபோட அப்பாவுக்கும் டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு ஒரு 2 கோடி கொடு, கொடுன்றது இவங்க அமௌண்ட், இவங்களோட டிமாண்ட், இவங்களோட அஜெண்டா. இவங்க அஜெண்டா என்னன்னு சொன்னா, இந்த எட்வின் ரோசோன்றவரும் இவங்க யூத்தும், இவரு சேர்த்து வச்ச யூத், இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, எங்களுக்கு சர்ச்சை கொடுத்துரு. இது மாதிரி 2 பேருமே மென்டல் டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர். இது யாருக்குமே தெரியாத விஷயம், வெளியே வராத விஷயம். மேல போய் கேஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் மிரட்டினாங்க. அந்த போக்ஸ்ல ஒருத்தர் கைது ஆகுறாரு, ரொம்ப விமர்சனம் பண்றாங்க, ரொம்ப வந்துட்டு நிறைய விஷயங்கள் நெகட்டிவா வந்து அவரை பத்தி பேசப்படுது. டக்குன்னு பார்த்தா 1 மாசத்துல ஜாமீன் அப்படின்றாங்க. அப்ப இந்த போக்சோ என்ன இது? விக்டிமே சொல்லிட்டாங்க சார். ஆக்சுவலா இது வந்து பெரிய விஷயம் என்னன்னா, யார் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. அந்த அவர் படிக்க வச்ச பசங்க தான் ஆக்சுவலா, அந்த 2 ஆர்ஃபனேஜ் பசங்க ஆக்சுவலா. ஆனா அதுல ஒரு பொண்ணு வந்து அவங்க மாமனார் வந்து தத்தெடுத்த பொண்ணு, அவங்க வளர்த்துட்டு இருக்க பொண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. மாமனார் வளர்த்தெடுத்த பொண்ணு தான், ஆனா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினது, அவங்களுக்கு எல்லா தேவையும் சந்திச்சது இவரு தான். கடைசியா வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நீ வந்து சொல்லனா அவ்வளவுதான், நீ வீட்டுல இருக்க மாட்டேன், அவங்க சோறு போட மாட்டோம், இப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பசங்க சொல்ல வச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்ச உடனே எங்களை மாமா அது மாதிரி பண்ணல, இவங்க தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா அந்த பிள்ளைல சொன்னாங்க. அதுதான் பெரிய விஷயம். அதுதான் மாலை போட்டாங்க. இப்ப பெரிய ஒரு ட்விஸ்ட்னு சொன்னா, அவங்களுடைய மச்சான் யாரு, ஜான் ஜப்ராருடைய மச்சான் இருக்கிறாங்களா, அவர் அரெஸ்ட் ஆனார். ஆக்சுவலா அந்த குழந்தைங்க அவர் மாதிரி தான் சொன்னாங்க.